பிறந்தவர்களுக்கு சூரிய தசை 6 வருட சூரிய தசை நடந்தால் எந்த மாதிரியான பலன் தரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. மேச லக்னம் மேச ராசி 9 பாதங்களை உடையது. அந்த வகையில் இங்கே அஸ்வினியில் பிறந்தால் 26 வயதிற்கு மேலாக இந்த சூரிய தசையானது வரும். அதே போல் பரணியில் பிறந்தால் 19 வயதிற்கு மேலாகவும், கிருத்திகையில் பிறந்தால் ஆரம்ப தசையே சூரிய தசையாக வரும். அப்போ சூரிய தசை ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 26 வயதிற்கு மேலாக நல்ல வேலை, உங்களுடைய மேலதிகாரியினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும். அரசியல் பதவிகளை வகிக்கிறதுக்கு இவர் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் தகப்பனாருடைய உதவி, தகப்பனுடைய சொத்துக்கள் இது அனைத்துமே கிடைப்பதற்கு இந்த சூரியன் வலிமையாக இருந்தால் நன்மை தருவார். அடுத்ததாக பரணியில் 20 வயதிற்கு மேலாக, இப்போ 20 வயதிற்கு மேலாகவே படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலையில் போய் சேரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை கண்டிப்பாக இங்கே தருவார். பூர்வீக அமைப்பு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அடுத்ததாக படிப்பு, அடுத்ததாக வேலை, இது போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும். அதற்கேற்ப நன்மைகளை இங்கே தரை கடமைப்பட்டவராக இங்கே சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசையே இந்த சூரியனுடைய தசை என்பதனால் நல்ல தகப்பன், எதை கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய தகப்பனும், அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் காட்டிலும் உங்களுடைய சுறுசுறுப்பு சிறப்பாக இருக்கும். ஆளுமை தன்மை அதிகமாக இருப்பதற்கு இந்த சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வயதில் இந்த சூரிய தசையானது வரும்ன்ட்டு நம்ம பார்த்தோம்னா, மேச லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான 20 ஆரம்ப தசை, 26 இந்த வயதுகளில் வரும். அடுத்ததாக தனுசு இதில் பிறந்தவர்களுக்கும் இந்த தசையானது இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வரும். அடுத்ததாக இந்த மேச லக்னக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய ராசி அப்படின்ட்டு நம்ம மேச லக்னம், அடுத்ததாக இந்த ராசிகளில் பிறந்தால் இந்த வயதுகளில் இந்த தசை வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, மேச லக்னம் சிம்ம ராசி, மேச லக்னம் தனுசு ராசி, மேச லக்னம் மீனராசி, இது எல்லாமே யோகம் அளிக்கக்கூடிய ராசிகளாக வரும். கடகத்தில் இவர் ஓரளவிற்கு நன்மைகளாக தருவார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த சூரிய தசையானது சிறப்பான நன்மைகள் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக வரும். அரசு துறையில் உயர் பதவிகளை வகிக்குவர்கள் வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்டு சிறப்பான அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் உயர் பதவிகளும், அரசு துறையில் உயர் பதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக மேச லக்னக்காரர்கள் அரசியலை விட அரசு பணிகளை தான் அதிகமான நபர்களாக இருப்பார்கள். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் முதல் தரமான அமைப்பு உடையவர்கள் இந்த மேச லக்னக்காரர்கள். அடுத்ததாக மற்ற ராசிக்காரர்களுக்கு ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, அடுத்ததாக இங்கே மகரம், கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நடுத்தரமான பலனும், அதே போல் இங்கே சிம்மத்திற்கு 6ஆம் வீடாக இந்த மகரம் வர்றதுனால இதற்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா மேச லக்னக்காரர்களுக்கு சனி எதிர்த்தன்மை உடையவராக இருப்பதனால, அதே போல் சிம்மத்திற்கு மகரம் எதிர்த்தன்மையாக உடையது. இதற்கு மற்றும் மாற்று பலனாகவும், அதே போல் பாவத்தின் அடிப்படையில் இவர் எதிர்மறையான பலன்களை தருவார். கும்பத்திற்கு நடுத்தரமான பலன்களும் நடைபெறும். அடுத்ததாக இங்கே துலம், ரிஷபத்திற்கு
துலத்திற்கு லாபாதிபதியாகவும் சிம்மம், அதே போல் இங்கே ரிஷபத்திற்கு இங்கே சுகாதிபதியாகவும் வர்றதுனால இங்கே ஓரளவுக்கு நல்ல பலனும். சுக்கிரனும் சூரியனும் இணைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக அரசியல் ஆதாயம் உடையவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. சிம்மாதிபதி வலுக்கும் பொழுது அவர்களுடைய அரசு பொறுப்புகளில் நல்ல உயர்தரமான அணுகுமுறை கண்டிப்பாக இருக்கும். இவர்களுடைய அணுகுமுறைக்கு மற்றவர்கள் அடங்கி நடப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்திலே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால், அதே போல் நெருப்பு கிரகம். இவருடைய சிம்மாதிபதியான சூரியன் உடைய இயக்கத்தில்தான் மற்ற கிரகங்கள் இயங்குது. பொதுவாக நம்ம 9 கிரகங்களை எடுக்கிறோம். ஆனால் இங்கே ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்களாகவும் மற்ற 7 கிரகங்கள், அதில் இங்கே சூரியன் ஒரு தனி கிரகமாகும். அதே போல் குஜாதி ஐவர், குரு, புதன், சந்திரன் இவர்கள் எல்லாமே குஜாதி ஐவர், சுக்கிரன் இவர்கள் எல்லாமே குஜாதி ஐவர்களும், அதே போல் சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்களாக கண்டிப்பாக வருவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இவருடைய தசையில் நல்ல தகப்பன் அரசியல் துறையில் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த மேச லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக குருவுடன் இணையலாம். அதே போல் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை பற்று இருக்கும் வகையில் குருவுடன் இணைவோ பார்வையோ பெறும் வகையில் சிவராஜ்ய யோகம் சமசப்தமாக பார்க்கணும். இந்த குருவும் சூரியனும், அதே போல் குருவும் சூரியனும் இணைவு பெற்றால் இந்த சூரிய தசையானது சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பில் நல்ல உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய தகப்பன் உறவுகள் மூலமாகவும் தகப்பன் சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அதே போல் வளர்வரை சந்திரன் அந்த சூரியன் பார்த்துட்டு இருந்தால் கூட நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் இங்கே அமாவாசை சந்திரனுடன் சூரியன் இணையாமல் வளர்வரை சந்திரனுடைய பார்வை பெற்றிருந்தால் அம்மா அப்பாவுடைய உறவு நன்றாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு இங்கே பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய சஷ்டாசக அமைப்பில் இருக்கக்கூடாது. பௌர்ணமி அமைப்பில் இருந்தாலும் கூட இங்கே சமசப்தமாக பார்த்துட்டு இருந்தால் அவர்களுடைய அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். தகப்பனாருடைய சொல் பேச்சு கேட்டு தாயார் அணுகுமுறை சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு என்பது சிறப்பான முறையில் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே சூரியன் நன்றாக இருந்தால், நம்மளுடைய தலைமகனான சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தால் அனைத்து விதயங்களிலும் சாதிக்கிறார். அதே போல் வருமானக்காரகனும் சூரியன் தான். ஒரு மனிதன் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உடையவனாகவும் அதே போல் இந்த சமூகத்தில் நல்ல ஒரு அமைப்பை பெறுவதற்கும் இந்த சூரியனுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் அவருடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய மதிப்பையும் இவர்கள் பெறக்கூடியவராக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த சூரியன் கெடக்கூடிய அமைப்புகள்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே முதல்ல இங்கே துலத்தில் அவர் நீச்ச பலம் அடைவார், மேசத்தில் உச்ச பலம் அடைவார். உச்ச அமைப்பில் இருக்கும்போது சிறப்பான நன்மைகளும் நீச்ச அமைப்பில் இருக்கும்போது எதிர்மறையான அமைப்புகளையும் கண்டிப்பாக தருவார். அதே போல் ராகு கேது இந்த கிரகங்களுடன் இணையும் போது கேதுவுடன் இணையும் போது கலப்பின பலன்களும், அதே போல் ராகுவுடன் எதிர்மறையான பலன்களையும் இங்கே சூரியன் தருவார். செவ்வாயுடன் இணையும் போது செவ்வாய் வக்ரமும் அஸ்தங்கமும் பெறாமல் இவர் விலகி இருக்கும் பட்சத்தில் இவர் எந்த பாவத்தில் அமைகிறாரோ அதனுடைய டெபாசிட்டர் சிறப்பாக இருக்கும் முறையில் நன்மைகளை பூமி மனையின் மூலமாக, அதே போல் செவ்வாய் அஸ்தங்கமும் வக்ரமும் பெற்றிருந்தால் சூரியனுக்கு பகையாயிரும். அதனால் அதுவும் சரியில்லாத ஒரு அமைப்பு தான். இணைவு ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது. அதே போல் இங்கே அமாவாசையுடைய சந்திரனுடன் இங்கே சூரியன் இணைவதும் அவ்வளோ சிறப்பான நன்மைகளை சூரியன் பெற்றுவார். அந்த வகையில் இங்கே ஒளி கிரகங்களான கிரகங்களுடன் இணையும் போது புதனுடன் இணைவது கூட
சிறப்பான நன்மை தான். அங்கே புதனுடன் இணையும் போது இங்கே புதன் மந்திரியாக செயல்படுவார். அப்போ சூரியனுக்கு ஏற்ற ஆலோசனைகளை வழங்கி நல்ல ஒரு மேலும் வளரக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக புதன் தருவார். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த சிம்மாதிபதி வலுத்திருந்தால் மட்டும்தான் சிறப்பான நன்மைகளை அளிக்கக்கூடியவராக இருக்கும். இந்த சிம்மத்திலும் ராகு கேது போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பான நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மகர கும்பத்திற்கு இந்த சூரிய தசையானது எதிர்த்தன்மையான அமைப்புகளில் கண்டிப்பாக தரும் என்பதை மறுக்க முடியாது. அடுத்ததாக இது போன்ற பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.